ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் கடையிலேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரேஷன் கடையில் கூடிய விரைவில் வந்து விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்துடுச்சுங்க. இது எப்பொழுது இந்த நியமனம் அனைத்தும் வந்து வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட கூடிய விரைவில் வந்துடுங்க. இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா முழுமையான தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடையில் ஏன் இவ்வளோ தாமதங்கள் ஆகிறது? நேர்காணல் முடிந்து எவ்வளோ ஒரு நாட்கள் ஆகிறது, ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தகவலும் வரல அப்படின்னுக்குள்ள நமக்கு அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லலாம். இதுக்கு எல்லாமே முழுமையான தகவல்கள் அனைத்தும் வந்துடுச்சுங்க. விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் வந்துக்கான தொழில் அந்த வேலைக்கான பணியாளர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டு தாங்க இருக்குது. பட் ஆனால் இன்னும் சாத்தியமாக எதுவுமே வரல அப்படின்னுக்குள்ள அனைவரும் குழம்பி போய் இருக்காங்க. அதற்கான காரணம் கூட்டுறவுத்துறை. ஏன் இன்னுமே கூட்டுறவுத்துறையும் இது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு நிகரான வேலை தாங்க. அரசாங்க வேலை கிடையாது. முக்கியமான வச்சுக்கணும், இது அரசாங்கத்திலேருந்து போடக்கூடிய ஒரு வேலை கிடையாதுங்க. இது முழுக்க கூட்டுறவுத்துறை மூலமாக நியமிக்கப்படுகின்ற ஒரு வேலைங்க. இந்த கூட்டுறவுத்துறை மூலமாக மட்டும்தாங்க விற்பனையாளர் மற்றும் கட்டுநரை வந்து இப்போ நியமிக்கப்படுவாங்க. இது எதன் மூலமாக நியமிக்கப்படுகிறார்கள்? சில பேர் சொல்கிறாங்க, சார் காசு கட்டினா தான் நியமனம் பண்ணுவாங்களாமே அப்படின்னு இந்த போஸ்டிங்கெல்லாம் போட்டாங்களாமே, காசு கட்டி வாங்கிட்டாங்களாமே அப்படின்லாம் தகவல்கள் பரவி இருக்குங்க. அதெல்லாம் ஒரு பொய்யான தகவலுங்க. மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டில் வச்சு தாங்க உங்களே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத வச்சு தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு வந்து விடுவாங்க, உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட். அதில் வந்து உங்களோட நேம் இருந்தால் தான் 100% உங்களுக்கு வேலை இருக்குங்க. உங்களுடைய மதிப்பெண்கள் அதிகமாக இருக்குமாயின் உங்களுக்கு வேலைகள் கிடைக்க 100% வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களோட மதிப்பெண்கள் குறைவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சற்று வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தாங்க வேலை வாய்ப்புகள் அனைத்தும் வருதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை மூலமாக கட்டுநராக இருக்கிறவங்கள விற்பனையாளராக மாற்றுறாங்க. விற்பனையாளராக இருக்கிறவங்கள ரேஷன் கடையில் வேலை செய்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு மாற்றி கொடுக்க சொல்லி ஆர்டர்கள்லாம் வந்துருச்சுங்க. கூடிய விரைவில் இதெல்லாம் நடைபெறுங்க. உடனடியாக பதவி ஆணைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாத இறுதிக்குள்ளே அனைத்தும் நிறைவேற்றப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.